அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பர்களே. சூரா கஹ்ஃப் பற்றின ஒரு 5வது பதிவு இது. இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஜுல்கர்னைன் பற்றின செய்திகளை நாம் இதில் பார்க்க போகிறோம். ஜுல்கர்னைன் அப்படின்னா யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சூரா கஹ்ஃபை பற்றி இது வரைக்கும் நாம் 4 பாகங்கள் பார்த்துருக்கோம். முதல் பாகம் அறிமுகத்துக்காக, அடுத்தடுத்து வந்த பாகங்கள் எல்லாமே அதில் கூறப்பட்டிருக்கிற சில வினோதமான சம்பவங்களை பற்றின விஷயங்கள் மட்டும்தான் நாம் இதில் பார்த்து கொண்டு வர்றோம். சூரா கஹ்ஃபுடைய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, யதார்த்த வாழ்க்கைக்கு முரணான வினோதமான சில விஷயங்களை இறைவன் நடந்ததாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். உதாரணத்துக்கு குறைவாசிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க 300 வருடங்கள் அங்கே உறங்கினதாக இறைவன் குரானில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு வித்தியாசமான நிகழ்வு. அது எப்படி இந்த காலகட்டத்துக்கு பொருந்துகிறது, குகைவாசிகள் செய்த காரியங்கள் எப்படி இறுதி காலகட்டத்துக்கு நம்மளுக்கு வழிகாட்டுது அப்படிங்கிறத அந்த சம்பவம் மூலயமா நம்ம பார்த்தோம். குகைவாசிகளுக்கு பிறகு நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தோட்டக்காரர்கள் சம்பந்தமான விஷயம். இந்த தோட்டக்காரர்களுடைய சம்பவம் இந்த காலகட்டத்துக்கு எப்படி பொருந்துகிறது அப்படிங்கிறத நாம் பார்த்துருந்தோம். அதன் பிறகு நாம் பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வினோதமான பயணம், கிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட அவங்க பொறுமையாக இருக்க முடியாமல் அப்படியே தவித்து கொண்டே போன அந்த வித்தியாசமான பயண அனுபவங்கள், இது சம்பந்தமாகவும் பார்த்தோம். இந்த சம்பவங்கள் மூலியமாக இறுதி நாளுக்கான வழிகாட்டல் இதில் என்ன மாதிரியாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஜுல்கர்னைன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நல்லடியார், ஒரு ஆட்சியாளர். அவருக்கு இறைவன் பலவிதமான சிறப்புகளை கொடுத்திருந்தார். அந்த ஜுல்கர்னைன் அவர்கள் இந்த உலகம் முழுவதும், உலகத்துடைய மிக பெரும் பகுதியை ஆண்டவர்களில் அவரும் ஒருவராக இருக்கிறார். இந்த ஜுல்கர்னைன் பற்றின செய்தி ஒட்டுமொத்த குரானிலும் இந்த சூரா கஹ்ஃபில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் 83 வசனங்களிலிருந்து 98 வசனங்கள் வரை மட்டுமே இறைவனால் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த ஜுல்கர்னைன் சம்பந்தமான இந்த விஷயம் மூலயமாக இறைவன் நமக்கு சொல்ல விரும்புவது என்ன, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் கையாள வேண்டும் அப்படிங்கிறத இறைவன் இது மூலயமா நமக்கு சொல்லுகிறான் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விஷயத்தில் பார்க்கணும். இன்ஷால்லா பார்ப்போம். ஜுல்கர்னைனை பொறுத்த அளவில் அவர் எப்போ வாழ்ந்தவர், எது மாதிரியான காலகட்டத்தில் இறைவன் அவரை அனுப்பினான் அப்படிங்கிறது உறுதியிட்டு கூற முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வரலாறு பதிவுகளுக்கு முன்னான காலகட்டங்களை சேர்ந்தவராக இந்த ஜுல்கர்னைன் அவர்கள் இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய மகானாகவும் அதே சமயம் இறைப்பற்று மிக்கவராகவும் ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியாராகவும் இந்த ஜுல்கர்னைன் அவர்கள் விளங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம குரான் மூலமா தெரிந்து கொள்ள முடிகிறது. முதல்ல இந்த ஜுல்கர்னைன் பற்றின செய்தி குரானில் ஏன் வந்தது, எதுக்காக வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஜுல்கர்னைன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அரபு பிராந்தியத்துக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு நபர், சம்பந்தமே இல்லாத ஒரு நபர். இப்படித்தான் நம்ம வரலாறு ரீதியாக நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கிறது. அவரை பற்றின செய்தி குரானில் தேவையில்லாத ஒரு செய்தியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, இறை தூதர் அவர்கள் தன்னை இறை தூதராக பிரகடனப்படுத்தி கொண்ட பிறகு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த இஸ்லாம் அப்படியே எல்லா இடங்கள்லையும் பரவ தொடங்கிய பொழுது, அனைத்து இடங்களிலும் இந்த இஸ்லாமிய கருத்துக்கள் அப்படியே மக்களிடம் பரவும் பொழுது, அந்த உள்ளத்தில் பல இடங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது, இது முதல்ல குடைச்சல் ஏற்படுத்தினது யாருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, மக்காவில் வாழ்ந்த அந்த குறைஷிகளுக்கு. இதுக்கு அடுத்தபடியாக பெரிய அளவில் ஒரு மன உளைச்சலுக்கு யார் ஆளானாங்க அப்படின்னு சொன்னாக்கா, யூதர்கள். அப்போ இந்த யூதர்களுக்கு ஏன் இந்த மாதிரியான மன உளைச்சல் வருது அப்படின்னு சொன்னாக்கா, பொதுவாக இறை தூதர்கள் அப்படின்னு சொன்னாலே அந்த யூதர்களுடைய அந்த வம்சம், அந்த இஸ்ரவேலர்களுடைய அந்த வம்சத்துக்குள்ள மட்டும்தான் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். இதில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கான காரணம் எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்போ யூதர்களுக்கு ஆட்சியாளராக இறை தூதர்கள் இருந்து கொண்டே இருந்த காலகட்டமெல்லாம் உண்டு. ஒரு இறை தூதர் இறந்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு இறை தூதர் உடனடியாக அங்கே வந்துடுவாங்க. ஒரே நேரத்தில் 2 தூதர்கள் 3 தூதர்கள் இருந்த காலகட்டமெல்லாம் கூட அவங்களுக்கு உண்டு. இது போக அங்கே இறை தூதர்களாக அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்தவர்கள் உண்டு. மிகப்பெரிய நிலப்பரப்பை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இந்த உலகத்தை நிர்வகித்த இறை தூதர்கள்லாம் கூட இஸ்ரவேலர்கள்லாம் உண்டு. அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் திடீரென்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலகட்டத்துக்கு பிறகு சம்பந்தமே இல்லாமல் அரேபியாவிலிருந்து மக்காலிருந்து வரக்கூடிய ஒரு கலக குரலாக இறை தூதரின் இந்த பிரச்சாரம் யூதர்களுக்கு பட்டது.
ஏன்னா எப்படி பார்த்தாலும் வரக்கூடிய மெசியாங்கிறது எங்கள் சமுதாயத்திலிருந்து தான் வரணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொண்டு இருந்த காலகட்டத்தில் அவர்களுடைய சமுதாயத்தில் இருந்து வராமல் அரபுகளுடைய சமுதாயத்தில் இருந்து, அதுவும் மக்கா அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து அந்த இறைத்தூதர் வந்ததும், அந்த காபா அப்படிங்கிற அந்த ஆலயத்தை அந்த இறைத்தூதர் பிரகடனப்படுத்தினதும் யூதர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலாக இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, பாலஸ்தீனில் இருக்கிற அந்த பைத்துல் முகத்தஸ், அதாவது அந்த ஜெருசலம் முக்கியத்துவத்தை இழக்கக்கூடிய நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக அடையும் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சிருந்தது. இதன் காரணமாக இவர் இறைத்தூதர் இல்லை அப்படின்னு ஏராளமான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். இறைத்தூதர் இவர் இல்லை, இவர் பொய் தான் சொல்றார் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஏராளமான முயற்சிகளை யூதர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள் தொடர்ந்து. ஆனால் ஒவ்வொன்றாக தோல்வியில் முடிந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டமாகவும் அது இருந்தது. அந்த தோல்வியிலிருந்து அவர்கள் மீள முடியாமல் மன நெருக்கடிக்கு உள்ளாகி ஒரு கட்டத்தில் மதீனாவில் முஸ்லிம்கள் தங்களை ஒரு நிலை நிறுத்தி கொண்ட பொழுது, தங்களுடைய இருப்பை உறுதி செய்து கொண்ட பொழுது, வேறு வழி இல்லாமல் மன நெருக்கடியால் முஸ்லிம்களோடு யுத்தம் செய்த வரலாறும் யூதர்களுக்கு உண்டு. மக்காவில் இருந்த வரைக்கும் பொய்ப்பிக்க முயற்சி பண்ணாங்க, முடியல. ஆனால் மதீனாவுக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு நிர்வாகம்னு வரும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பார்த்த யூதர்கள் முஸ்லிம்களோட யுத்தமே செஞ்ச ஒரு நிகழ்வெல்லாம் கூட நிகழ்ந்தது. அது வரலாறு படிக்கிற நமக்கு மிக நல்லாவே தெரியும். சரி, இப்போ மக்காவில் இருந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் இங்கே நிகழ்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இவர் இறைத்தூதர் இல்லை அப்படின்னு இந்த குறைஷிகள் கங்கணம் கட்டி கொண்டு திரிந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த குறைஷிகளை உசுப்பிவிடக்கூடிய ஒரு விதமாகத்தான் சில கேள்விகளை அவங்க முன் வச்சாங்க. ஆனால் அந்த கேள்விகளுக்கும் அந்த அரபு மண்ணிற்கும் கூட எந்த விதமான சம்பந்தமும் இருக்கலை. ஒரு 3 கேள்விகள் முன் வச்சாங்கன்னு வைங்களேன். அது என்ன மாதிரியான கேள்வி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா, ஒன்று, அந்த குகையில் தூங்கிய மிகச்சில இளைஞர்கள், அது அரபுகளுக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயமாக இருந்தது. அதை பற்றிய கேள்விகளை அவர்கள் எழுப்பும் பொழுது, அதாவது யூதர்கள் நயவஞ்சகமாக இந்த குறைஷி சமுதாயத்து மக்களை உசுப்பினார்கள். இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேளுங்க அப்படின்னு. இந்த குகைவாசிகளை பற்றிய கேள்வியை எழுப்ப வைத்ததும் யூதர்கள் தான். அதற்கு பிறகு கிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட மூசா நபி மேற்கொண்ட அந்த பயணம் இருக்கு பாருங்க, அதை பற்றிய கேள்வியை எழுப்ப வைத்ததும் யூதர்கள் தான். இதே மாதிரி இந்த ஜுல்கர்னைன் அவர்களை பற்றிய கேள்வியை எழுப்ப வைத்ததும் யூதர்கள் தான். அவர்கள் நயவஞ்சகமாக செயல்பட்ட விஷயத்தை இறைவன் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாகவே இந்த சமுதாயத்துக்கு இறைவன் கொடுத்து விட்டான். நீங்கள் கேட்ட நயவஞ்சக கேள்விக்கு நான் கொடுக்குற பதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இறுதி நாளில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை காக்கக்கூடிய வழி நடத்தக்கூடிய நிலைக்கு இந்த கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு இறைவன் முடிவு செய்திருந்தான். அதன் காரணமாக இவர்கள் கேட்ட கேள்விக்கு இறைவன் கொடுத்த மிக அழகான பதில்கள் ரொம்பவும் அற்புதமாகவும் இருந்தது. இறுதி நாளுக்கான வழிகாட்டலுமாகவுமே அது அமைந்து போனது. அந்த வகையில் தான் ஜுல்கர்னைன் அவர்களை பற்றிய செய்தியையும் யூதர்கள் குறைஷிகளை வைத்து கேள்வி கேட்க வைத்தார்கள். அவர் யாருன்னு கேளுங்க அப்படின்னு. இது அரபுகளுக்கே தெரியாது, குறைஷிகளுக்கும் தெரியாது ஜுல்கர்னைன்னா யாரு, என்ன, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. ஆனால் அவர்கள் கேட்டார்கள், இது பற்றின உங்கள் கருத்து என்ன? ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கேட்கும் பொழுது அவர் தூதர் அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் சொல்லப்போனால் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த சிலுவை பலி கூட அவருக்கு நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இறுதி காலகட்டத்தில் அவர் வருவார் அப்படின்னு சொல்கிறீங்க, அவர் இந்த உலகத்தை ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்று செய்தி குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இறைவன் அதுக்கும் இறை தூதர் மூலியமாக பதில் சொன்னான். அதே மாதிரி இந்த குகைவாசிகளை பற்றி விஷயத்தை கேட்கும் பொழுதும் இறைவன் பதில் சொன்னான். ஜுல்கர்னைன் அவர்களை பற்றி கேட்கும் பொழுதும் அதையே தான் இறைவன் செய்தான். 83வது வசனமாக குர்ஆனில் இறைவன் இறக்கி அருளினான் சூரா அல் கஹ்ஃப் மூலமாக. ஜுல்கர்னைனை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள், நீர் அவர்களுக்கு கூறும் அப்படின்னு. முதல்ல இறைவன் அவர்களுக்கு சொன்ன அந்த பதிலை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அது சம்பந்தமான விஷயங்களை நாம் பேசலாம். மேலும் இவர்கள் உம்மிடம் ஜுல்கர்னைனை பற்றி கேட்கிறார்கள். நீர் இவர்களிடம் கூறும், நான் அவரை பற்றிய சில விவரங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். திண்ணமாக நாம் அவருக்கு பூமியில் ஆட்சி அதிகாரத்தை அளித்தோம். மேலும் அவருக்கு எல்லா விதமான சாதனங்களையும் வாய்ப்புகளையும் வழங்கியிருந்தோம். அவர் ஒரு முக்கியமான காரியத்திற்காக முதலில் புறப்பட்டார். சூரியன் அஸ்தமிக்கும் எல்லையை அவர் அடைந்த பொழுது கருப்பு நீரில் அது அஸ்தமிப்பதை கண்டார். அங்கு அவர் ஒரு சமுதாயத்தார் வாழ்வதை கண்டார். அப்பொழுது நாம் கூறினோம், ஜுல்கர்னைனே,
அவர்களை தண்டிக்கவும் உமக்கு ஆற்றல் இருக்கிறது, அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளவும் உம்மால் முடியும். அதற்கு அவர் கூறினார், யாரேனும் கொடுமை புரிந்தால் அவரை தண்டிப்போம். பிறகு அவர் தன்னுடைய இறைவனிடம் திரும்ப கொண்டு வரப்படுவார். அவன் அவர்களுக்கு இன்னும் கடுமையாக தண்டனை அளிப்பான். ஆனால் அவர்களில் எவர் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயலும் புரிகின்றாரோ அவருக்கு நற்கூலி இருக்கிறது. மேலும் நாம் அவருக்கு எளிதான கட்டளைகளையே வழங்குவோம். மீண்டும் அவர் புறப்பட்டார். சூரியன் உதயமாகும் எல்லையை அவர் அடைந்து விட்டார். அப்போது அது ஒரு சமுதாயத்தார் மீது உதிப்பதை கண்டார். அதன் வெயிலிலிருந்து தப்பிப்பதற்கான எந்த தடுப்பையும் நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கவில்லை. இதுதான் அச்சமுதாயத்தாரின் நிலை. சுல்கர்னைனிடம் இருந்தவை அனைத்தையும் நாம் நன்கு அறிந்திருந்தோம். பிறகு அவர் புறப்பட்டார். அவர் 2 மலைகளுக்கு இடையே சென்றார். அப்பொழுது அவற்றின் அருகில் எந்த பேச்சையும் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு சமுதாயத்தார் வாழ்வதை கண்டார். அம்மக்கள் கூறினார்கள், சுல்கர்னனே, யகுஜூஜ் மகுஜூஜ் கூட்டத்தார் இந்த நாட்டில் பரவலாக அராஜகத்தை விளைவிக்கின்றார்கள். எனவே நீர் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பு சுவரை எழுப்பி தருவதற்காக நாங்கள் உமக்கு ஏதேனும் கப்பம் செலுத்த வேண்டுமா? அதற்கு அவர் பதிலளித்தார், என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்திருப்பவை ஏராளமானவை. எனவே உங்கள் உழைப்பின் மூலம் எனக்கு உதவி செய்யுங்கள். நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு தடுப்பு சுவரை எழுப்பி தருகிறேன். இரும்பு பாலங்களை என்னிடம் கொண்டு வாருங்கள். இறுதியில் 2 மலைகளுக்கு இடையிலான பகுதியை நிரப்பிவிட்ட பொழுது அவர் கூறினார், இப்பொழுது நெருப்பை மூட்டுங்கள். கடைசியில் அந்த இரும்பு சுவர் முற்றிலும் நெருப்பாய் பழுக்க காய்ந்த பொழுது அவர் கூறினார், கொண்டு வாருங்கள். இப்பொழுது நான் உருவாக்கிய செம்பு திரவத்தை அதனை சுவற்றின் மேல் ஊற்றுவேன். யகுஜூஜ் மகுஜூஜ் கூட்டத்தார் ஏறி வராத அளவுக்கு உயரமாகவும் துளையிட முடியாத அளவுக்கு வலுவாகவும் அந்த சுவர் அமைந்திருந்தது. சுல்கர்னைன் கூறினார், இது என்னுடைய இறைவனின் கருணையாகும். என் இறைவன் வாக்களித்த நேரம் வந்துவிட்டால் அவன் இதனை தூள் தூளாக்கி விடுவான். என்னுடைய இறைவனின் வாக்குறுதி உண்மையானதாகும். இதுவரைக்கும் இறைவன் சுல்கர்னைன் அவர்களுடைய செய்தியை நமக்கு கூறுகிறான். சுல்கர்னைன் அவர்கள் இந்த சுவர் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் தூள் தூளாக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்தில் சுல்கர்னைன் அவர்களை பற்றிய செய்தி நிறைவடைகிறது. அதை தொடர்ந்து இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த நாளில் நாம் மக்களை சிலருடன் சிலர் மோதிக்கொள்ளும் நிலையில் விட்டுவிடுவோம். எக்காலம் மோதப்படும். பிறகு மனிதர்கள் அனைவரையும் நாம் ஒன்று திரட்டுவோம். அந்த நாளில் இறை மறுப்பாளர்களின் முன்னே நரகத்தை கொண்டு வருவோம். நிராகரிப்பாளர்களோ அவர்கள் என்னது நல்லுரைகள் விஷயத்தில் குருடர்களாயும் அதனை செவியுறுவதற்கு முன் வராதவர்களாயும் இருந்தார்கள். அப்போ இந்த சுவர் உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த செய்தியை தொடர்ந்து இறைவன் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாங்க, அந்த சுவர் உடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் மக்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வார்கள். யார்? இந்த யகுஜூஜ் மகுஜூஜ்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா, பேரலைகள் ஒன்றுக்கொன்று மோதுவதை போல அப்படின்னு. நாம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி சுல்கர்னைன் அவர்களுடைய அந்த வரலாறை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். சுல்கர்னைன் அவர்களை பொறுத்தவரையில் அவர் யார், எப்படிப்பட்டவர், எந்த காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொன்னாக்கா பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். ஆனால் குரான் வசனங்களுக்கு விளக்கம் எழுதிய சில ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்கள் கூட என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சுல்கர்னைன் அலெக்சாண்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அலெக்சாண்டருடைய அந்த ஒரு கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு நமக்கே தெரியும். ஒட்டுமொத்தமாக அவருக்கு இருந்தது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு தான் அப்படிங்கிற அந்த ஆணவம் தான் இருந்தது. அலெக்சாண்டர் ஒரு அரசனாகத்தான் இருந்தார். இந்த உலகம் முழுவதும் நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டுமே அவருடைய ஒரு இலக்காகவும் இருந்தது. எதிரிகளுக்கு எந்த அளவுக்கு, அதாவது நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட மோசமான தண்டனைகள் கொடுத்த ஒரு நபராகத்தான் இந்த அலெக்சாண்டர் இருந்திருக்கிறார். அவர் ஒரு நல்லடியாராக இருந்திருக்க வாய்ப்பு மிக குறைவு. ஆக அலெக்சாண்டர் இந்த கதாபாத்திரத்துக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். அலெக்சாண்டர் மிக நிச்சயமாக இந்த சுல்கர்னைனாக இருந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் சொல்லிக்கொள்ளலாம். தவிர சுல்கர்னைன் அவர்களை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது அவர் ஒரு இறை பற்றாளர் அப்படிங்கிறத இறைவன் குறிக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அலெக்சாண்டரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு இறை பற்றாளராகவும் அவர் இருக்கலை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும்.
தவிர அலெக்சாண்டருடைய அந்த இறப்பு அப்படின் பொழுது அந்த இடத்துல அவர் வந்து ஒரு விரக்தி அடைஞ்ச ஒரு நிலையையும் நம்ம வந்து பார்க்குறோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, தன்னுடைய படை வீரர்கள்கிட்டயே அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, என்னை வந்து அடக்கம் செய்யும் பொழுது அந்த பெட்டியில் வைத்து என்னை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது இந்த கை வெளியில் தெரிகிற மாதிரி, என்னுடைய வலது கை வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கட்டும். ஏன்னா நான் ஒன்றுமே கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகலை அப்படிங்கிறது இந்த மக்கள் வந்து தெரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறது வந்து அலெக்சாண்டர் சொன்னதாக நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அலெக்சாண்டர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துக்கு உள்ளான ஒரு நிலையத்தான் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அலெக்சாண்டர் அவர் தன்னையும் மிகச்சரியாக வைத்து கொள்ளலை, மற்றவங்களுக்கும் ஒரு சரியான பாடத்தை கற்பிக்கவும் இல்லை. ஒரு நல்லடியார் எப்படி நடந்து கொள்ளணுமோ அப்படி அலெக்சாண்டரும் நடந்து கொள்ளலை. அவர் மற்றவர்களுக்கும் அந்த மாதிரியான பாடங்கள் எடுக்கவும் இல்லை. அவர் செய்தது எல்லாமே போர். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உலகத்துடைய பெரும்பகுதி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய ஒரு வேலையாக இருந்தது. ஆகையினால அலெக்சாண்டர் வந்து இதுக்கு பொருத்தமானவராக இல்லை. அப்போ அந்த ஜுல்கர்னைன் அப்படின்ற அந்த நபர் யாருக்கு பொருத்தமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த குரைஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மன்னர், பாரசீகத்தை ஆண்டவராக கருதப்படுகிற அந்த குரேஸ் அப்படிங்கிற அந்த மன்னர். இந்த மன்னரை பற்றின சில வரலாற்று செய்திகள் மிகச்சிலதாக மட்டுமே நமக்கு வந்து கிடைக்கிறது. நீங்கள் பைபிளில் கூட இது சம்பந்தமான சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். தானியேல் அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த 8வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 20வது வசனங்கள் வரைக்கும் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் குரேஸ் மன்னனை குறிப்பதை நாம் வந்து பார்க்க முடியும். ஆனால் இந்த குரேஸ் மன்னர் தான் ஜுல்கர்னைனா அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் மிக நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆனால் சொல்லப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அடையாளங்கள் அவருக்கு பொருந்தி போவதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். எதையுமே இந்த இடத்துல நாம் உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ எதையும் உறுதியாக சொல்ல முடியாத சூழ்நிலையில் குரானில் ஏன் இறைவன் இதெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும். ஒரு விஷயம் குரானில் சொல்லப்படும் பொழுது இது யார், என்ன, எப்போ நடந்தது, எதுக்கு நடந்தது அப்படிங்கிற ஒரு ஆய்வு வந்து நமக்கு இதில் தேவை கிடையாது. இதிலிருந்து நம்ம எடுக்கப்படுறது எல்லாமே உபதேசங்கள் மட்டும்தான். நாம் எப்படி நடந்து கொள்ளணும், நாம் நம்மளுடைய மக்களை எப்படி வழிநடத்தணும், நம்மளுடைய குடும்பத்தாருக்கு நாம் கொண்டு வந்து கொடுக்கறது என்னவா இருக்குது, அவர்கள் நம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது, இந்த சமுதாயத்துக்கு நாம் செய்ய வேண்டிய பணி என்ன, இப்படிப்பட்ட கருத்துக்கள் மட்டும்தான் இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேணுமே தவிர அதை விட்டுட்டு இவர் யார், எப்போ பிறந்தவர், எந்த வருஷத்தில் வந்தவர், இவருடைய வம்சாவழி என்ன, இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள் தான். இருந்தாலும் ஒரு குறிப்புகளுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம் தேடி பார்ப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் உறுதியிட்டு கூறக்கூடிய ஒரு நிலையிலிருந்து இறைவன் நம்மளை காப்பாற்றணும். இவர் தான் அது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து இறைவன் வந்து நம்மளை காப்பாற்றணும். ஜுல்கர்னைனை பொறுத்தவரையில் அந்த ஜுல்கர்னைன் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு பட்ட பெயராக கூட இருக்கலாம், அது ஒரு வம்சாவளி பெயராக கூட இருக்கலாம், இது அவருடைய சொந்த பெயராக இல்லாமல் கூட இருக்கலாம், அல்லது சொந்த பெயராக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு குரானில் ஃப்ரௌனை பற்றின செய்திகள் வருது. ஆனால் ஃப்ரௌன் அப்படிங்கிறது அந்த ஃப்ரௌன் மன்னனுடைய சொந்த பேரே கிடையாது, அது ஒரு வம்சாவழி. இங்கே சேர, சோழ, பாண்டிய, பல்லவ அப்படின்னு இந்த விஜயநகர பேரரசுன்னு இந்த வம்சாவழிகள் வருது பாருங்க. அதே மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இடத்துல ஃப்ரௌனுக்கும். ஃப்ரௌனுங்கிறது அந்த வம்சாவழி, கிங் ஃபேரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பரோவா மன்னர்கள் அப்படின்னு. அதுதான் அரபுகள் ஃப்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஃப்ரௌன் அப்படிங்கிறது அந்த வம்சாவழி, அவ்வளவுதான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த ஃப்ரௌனுக்கு தனிப்பட்ட ஒரு பேர் இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அது பைபிளில் 2ஆம் ராமசேஸ் அப்படின்னு வரும், வரலாறுலையும் அப்படித்தான் வருது. ராமசேஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஆனால் குரானில் அவனுக்கு இறைவன் சொல்லும் பொழுது அவன் வம்சாவழியை வைத்துத்தான் அடையாளம் காட்டுகிறான் ஃப்ரௌன் அப்படின்னு. ஏன்னா அவனுடைய ஒட்டுமொத்த வம்சாவழியும் இவர்களை அடிமைகளாக வைத்திருந்தது. யாரை? இஸ்ரவேலர்களை. அப்போ ஒட்டுமொத்த பிரதிநிதிகளாக அந்த வம்சாவழிகள் இருக்கிறார்கள். இந்த அயோக்கியத்தனம் செய்த இந்த கொடுமைக்காரர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவமாக இந்த வம்சாவழிகளை இறைவன் காட்டுவதற்காக அந்த பேரையே குறிக்கிறான். இப்போ அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஜுல்கர்னைன் அப்படின்னு வரும்பொழுது இது அவருடைய உண்மையான பேராகவும் இருக்கலாம், அல்லது இறைவன் சிறப்பித்து கூறப்படும் பேராகவும் இருக்கலாம். அப்போ இது எப்படி வேணாலும் இருக்கிற சூழ்நிலையில் அது இருக்கட்டும். அப்போ ஜுல்கர்னைன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, 2 கொம்புகளை உடையவர். 2 கொம்புகளை உடையவர் அப்படின்னு வரும்பொழுது
சொல்லுவாங்கல்ல, உனக்கு என்ன தலையில் கொம்பா முளைச்சிருக்கு அப்படின்னு. இன்னி வரைக்கும் எல்லா சமுதாயங்கள்லேயும் இந்த பேச்சு இருக்குது, உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு தலையில் அப்படின்னு. அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, 2 கொம்புகளை உடையவர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஜுல்கர்னைன் அவர்களை குறிக்கிறது. இறைவனால் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பேர், அதாவது 2 கொம்புகளை உடையவர்னு சிறப்பித்து கூறப்பட்ட இந்த நபர் உலகத்துடைய பெரும்பகுதியை ஆட்சி செய்தார், நீதத்தோடு ஆட்சி செய்தார். அவர் சொன்ன எல்லா சட்டங்களும் மிகச்சிறந்ததாக இருந்தது, அது மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டார். அப்போ அவர் என்ன சொன்னாரோ மக்கள் அதை உடனடியாக அதற்கு பணிந்தார்கள் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அதனால தான் ஒருத்தவங்க யாராவது ஆர்டர் போட்டாங்கன்னா, உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு, நீ சொன்னதை நான் கேட்கணுமா அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் இதுக்கும் கூட சம்மதம் இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஜுல்கர்னைன் பற்றின அந்த விஷயத்தை இறைவன் சொல்லும் பொழுது, அவர் ஒரு இறைப்பற்றாளராக இருந்தார், அவர் அரசாக இருந்தார், ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக அவர் வெளியில் கிளம்பினார். இந்த உலகம் முழுக்க பல இடங்களில் சுற்றுப்பயணம் செய்து பல இடங்களை அவர் தன் வசப்படுத்தி கொண்டே வந்தார், இறை சட்டத்தை அமல்படுத்துவதற்காக. இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் மன இச்சைப்படி ஆட்சி செய்வதற்கு இறைவன் எப்பொழுதும் எந்த தனி மனிதர்களுக்கும் எந்த விதமான அனுமதியும் கொடுக்கறது கிடையாது. இறை சட்டங்களை அமல்படுத்துறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் முழுவதும் நீங்கள் இறை சட்டத்தை அமல்படுத்துவதற்காக புறப்பட்டு விடுங்கள். இறைவனுக்கு இதனால் எந்த விதமான ஒரு கோபமும் கிடையாது. நீங்கள் தாராளமாக இறை சட்டத்தை அமல்படுத்துவதற்காக போர் செய்யலாம். அதைத்தான் அன்று ஜுல்கர்னைன் அவர்கள் செய்தார்கள். தவிர ஜுல்கர்னைன் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அவர் இறைப்பற்றாளர் அப்படிங்கிறத தாண்டி அவர் அரசராகவும் இருந்தார். அவருக்கு எல்லா விதமான சாதனங்களும் கொடுக்கப்பட்டு இருந்தது. அந்த காலத்திலிருந்து நவீன சாதனங்கள், எக்யூப்மெண்ட் எல்லாமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆயுதங்கள், வெப்பன் எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்துக்கு உண்டான ஒரு நவீனத்துவமிக்க ஒரு அரசராக, ஒரு டெக்னாலஜி கொண்ட ஒரு சமுதாயமாக அவர் இருந்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது இது மூலியமாக நமக்கு தெரிய வருகிறது. அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னாக்கா, படையெடுப்புக்காக கிளம்புகிறார். அப்போ படையெடுப்புக்காக கிளம்புன இந்த ஜுல்கர்னைன் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கிட்ட அவர் போகிறார், ஒரு கடல் பகுதியை நோக்கி. அது சூரியன் அஸ்தமிக்கும் ஒரு நேரமாக இருக்கிறது. அந்த சூரியன் ஒரு கருப்பான நீரில் அஸ்தமிப்பதை அவர் காண்கிறார். இது கருங்கடல். கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலில் அந்த சூரியன் அஸ்தமாகும் பொழுது சேற்றுக்குள் அந்த சூரியன் அஸ்தமிப்பதை போன்ற ஒரு பிம்பம் உருவாகிறது. அதை அவர் ரசித்து பார்க்கிறார், இறைவனை போற்றி புகழ்கிறார். ஜுல்கர்னைனுக்கு அந்த காட்சி மிகவும் பிடிக்கிறது. பலவிதமான பலதரப்பட்ட தாவரங்கள், விலங்குகள், மனிதர்களில் கூட அந்த நிறங்கள்லையும் மொழிகள்லையும் வேறுபாடுகள் இருக்கிறத அந்த காலகட்டத்தில் மக்கள் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, இன்னைக்கு உலகம் சுருங்கிருச்சு. ஒரு மொபைல் இருந்தால் போதும், இந்த உலகத்தையே நம்ம பார்த்துட முடியுங்கிற அளவுக்கு நிலைமை போயிருச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் இது மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஊரை விட்டு மட்டும் இல்லை, நாட்டை விட்டு போய்கொண்டே இருக்கணும். அப்போ தான் பலவிதமான விஷயங்களை பார்க்க முடியும். இயற்கை சூழல் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி மாறி இருக்குது, மனிதர்களுடைய மொழி மாறி இருக்குது, அவர்களுடைய நிறங்கள் மாறி இருக்குது. அப்போ இது மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே ஆச்சரியம் கொடுக்கும். பாலைவனத்தில் இருக்கிறவங்களுக்கு சோலைவனத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும், சோலைவனத்தில் இருக்கிறவங்களுக்கு பாலைவனத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு மொழி பேசுகிறவங்களும் இன்னொரு மொழி பேசக்கூடிய இடங்களுக்கு போகும்பொழுது அவங்களுடைய நாகரிகங்கள், உணவுகள் எல்லாமே மாறுபட்டிருக்கிறத பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்து கொண்டு இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காட்சியை அவர் பார்க்கும் பொழுது ஜுல்கர்னைன் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார். ஒரு கருப்பான நீரில் அந்த சூரியன் அஸ்தமிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கருப்பான நீர் கடலாக இருப்பதை அவர் வாழ்நாளில் பார்த்திருக்கவில்லை. அதுதான் அதுக்கு அர்த்தம், கருங்கடல். அதை அவர் பார்த்ததில்லை, அவர் ஆச்சரியப்படுகிறார். அந்த கருங்கடலை ஒட்டின பகுதியில் ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சமுதாயத்தை ஜுல்கர்னைன் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார். அப்போ அந்த நேரத்தில் இறைவன் புறத்திலிருந்து அவருக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஜுல்கர்னைன் அவர்களுக்கு இறைவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறான். அந்த ஞானத்தின்படிதான் இந்த ஜுல்கர்னைன் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் ஒரு தூதர் அல்ல, நபி அல்ல, நேரடியாக அவருக்கு எந்த விதமான செய்தியும் வருவதில்லை. அப்படின்னா அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வருது அப்படின்னு சொன்னாக்கா, கனவு மூலியமாக இறைவன் அவர்களை வழி நடத்தியிருக்கலாம், அல்லது உள்ளுணர்வு தானாக அவர் வழி நடத்தியிருக்கலாம், அவரிடம் ஒரு வேத புத்தகம் இருந்திருக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் அவர் மிகச்சிறந்த நல்லடியாராக இருந்து கொண்டு தன்னுடைய வேலையை மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார், இறைவன் அவருக்கு கொடுத்த
அந்த சட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய ஒரு மிக நல்ல பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இறைவன் புறத்திலிருந்து அவருக்கு சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சுல்கர்னைனே, அங்கே வாழக்கூடிய அந்த மக்களை நீர் நினைத்தால் தண்டிக்கலாம், ஆனால் அவர்களோடு நீ நல்ல முறையிலும் நடந்து கொள்ள முடியும். அப்போ இறைவன் பயன்படுத்துகிற இந்த வசனங்களை பார்த்தா நமக்கு ஒரு விஷயம் புரியுது. நீங்கள் நினச்சா அவங்கள தண்டிச்சிடலாம், ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களோட நல்ல முறையிலையும் நடந்து கொள்ள முடியும். அப்போ இந்த இடத்துல இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஊக்கப்படுத்தலை, அந்த மக்களை கண்டிப்பாக தண்டிச்சிடுங்க அப்படின்னு. அப்போ ஊக்கம் கொடுக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மக்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த மக்கள் அப்படின்னு வரும்போது ஒரு மிகப்பெரிய சமுதாயம். தனிப்பட்ட ஒரு மனிதர்களை தண்டிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் தண்டிக்கிறது அப்படிங்கிறது இறைவன் எந்த காலகட்டத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இறைவன் ஒரு சமுதாயத்தை அழிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சமுதாயம் மிகப்பெரிய அநியாயமான அயோக்கியமான விஷயங்கள் செய்யும் பொழுது மட்டும்தான் இறைவனால் ஒரு சமுதாயம் முழுமையாக அழிக்கப்படும். அது இறைவனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய உரிமை. இதே ஒரு சமுதாயத்தை பிற மக்கள் அழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு பேரு இனப்படுகொலை, ஜெனோசைட். இதை இறைவன் ஒரு காலம் ஏற்றுக்கொண்டது கிடையாது. நான் படைத்தவர்களை நான் என்ன வேணாலும் செய்வேங்கிறது தான் இறைவனுடைய சட்டமே தவிர, அதே இறைவன் என்னுடைய சமுதாயம், இந்த ஒவ்வொரு சமுதாயமும் இன்னொரு சமுதாயத்தை முழுமையாக அழிக்கணும்னு நினைக்கிறத இறைவன் என்றுமே ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆக அப்படி இருக்கும் பொழுது இறைவன் இந்த இடத்துல சுல்கர்னைன் கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் நினச்சா தண்டிக்கலாம், ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களோட ரொம்ப நல்லபடியான ஒரு நட்பை வளர்த்துக்க முடியும் அப்படின்னும் பொழுது சுல்கர்னைன் இறைவனுடைய இந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு அழகாக அவர் பதில் கொடுக்குறார் இறைவனுக்கு. இறைவா, நான் தப்பு செய்கிறவங்கள நான் தண்டிக்கிறேன், அது கூட நான் தண்டிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பகுதி தான். அவர்கள் உன்னிடம் மீண்ட பிறகு மிக கடுமையான தண்டனையை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த சுல்கர்னைனுடைய நிலைப்பாடாக இருக்குது. அப்போ சுல்கர்னைன் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தப்பட்டவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். தவறு செய்யக்கூடிய மக்களை மட்டும்தான் நான் தண்டிப்பேன். அந்த தண்டனை கூட ஒரு எப்படிப்பட்ட ஒரு தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, கண்ணியமான தண்டனையாக இருக்கும். மரண தண்டனையாகவே இருந்தாலும் கூட தவறு செய்தவர்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படும் பொழுது கூட அவர்களுடைய கண்ணியம் கெட்டுவிடக்கூடாது. இது இறைவன் எல்லா காலகட்டத்திலையும் சொல்லக்கூடிய ஒரு அறிவுறுத்தல். அது கட்டாயம் இறையடியார்கள் கடைபிடிக்கணும். எங்ககிட்ட அதிகாரம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அவர்களை அவர்களுடைய மர்ம உரைப்பை தாக்குவதோ அல்லது அவர்களை நிர்வாணப்படுத்துவதோ, கெட்ட வார்த்தைகள் பேசி கொச்சையாக அவர்களை அவமானப்படுத்துவதோ, இது எதையுமே இறைவன் ஏற்றுக்கொள்றதில்லை. அவங்க எவ்வளவு பெரிய தவறுகள் செய்திருந்தாலும், அவங்க அதிகபட்ச தவறு செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை மரணம். அந்த மரண தண்டனையை கூட நீங்கள் ஒரே அடியாக டக்குன்னு கொடுத்துடணும். கொஞ்சம் கொஞ்சமாக துன்புறுத்தி அவர்களை நாசம் பண்ணக்கூடாது. மறுமையில் அவர்கள் மிக கடுமையாக இறைவனால் தண்டிக்கப்படுவார்கள், அவ்வளவுதான். அப்போ இதை புரிந்து கொண்ட இந்த சுல்கர்னைன் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நான் அந்த மக்கள் கொடுமைக்காரர்களாக இருந்தாக்கா யார் கொடுமை பண்ணுறாங்களோ அவங்கள மட்டுமே நான் இது மாதிரியாக தண்டிப்பேனே தவிர, அது கூட அந்த தண்டனை அப்படிங்கிறது ஒரு கண்ணியமான நிலையில் இருக்கும். ஆனால் அதன் பிறகு இறைவனிடம் அவர்கள் கொண்டு வரப்பட்டு மிக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சுல்கர்னைன் அவர்கள் பதில் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாகவும் இந்த சுல்கர்னைன் அவர்கள் அந்த நேரத்தில் விளங்கி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே சமயம் சுல்கர்னைன் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஆனால் யார் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நல்ல செயல்கள் செய்கிறாரோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கூலி உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு மிகச்சிறந்த இறைப்பற்றாளராக அவர் இருந்து கொண்டது மட்டுமல்லாமல் பிறரையும் உற்சாகப்படுத்தி கொண்டு வருகிறார். தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்களுக்கு அவர் தொடர்ந்து இறைவனை பற்றிய செய்திகளை அறிவித்து கொண்டு வருகிறார். அவருடைய ஆட்சி அப்படிங்கிறது ஆன்மீகம் கலந்த ஒரு மிகப்பெரிய வலிமையான ஆட்சியாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத இது மூலியமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து அவருடைய படையெடுப்பு மேலும் தொடருது. சுல்கர்னைன் அவர்கள் அந்த இடத்திலிருந்து இன்னும் முன்னோக்கி போகிறார் தன்னுடைய படைகளோடு. அப்படி போகும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, சூரியன் உதயமாகும் இடத்தை அவர் காண்கிறார் அப்படின்னு குர்ஆனில் சொல்லப்படுகிறது. சூரியன் உதயமாகும் இடத்தை அவர் அடைந்த பொழுது
ஒரு குறிப்பிட்ட மக்கள் மீது அந்த சூரியன் வந்து உதயமாகி இருக்கிறது. ஆனால் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, சூரியன் இடத்திலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்வதற்காக எந்த தடுப்பையும் வைத்து கொள்ளலை. ஒரு கூரை மாதிரியான அமைப்பு அங்கே இல்லை. அந்த மக்கள் வந்துட்டு அந்த அந்த நுணுக்கத்தை கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அறிவில்லாத ஒரு மக்களாக, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அந்த நாகரிகத்தை நோக்கி முன்னேறியவர்களாக இருக்கவில்லை. அது இறைவனே குரானில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த சூரியன் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மீது அந்த சூரிய வெளிச்சம் படும் பொழுது அவர்களிடமிருந்து வெயிலிலிருந்து தப்பிப்பதற்கான எந்த தடுப்பையும் நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கவில்லை. அந்த சமுதாயம் அப்படிப்பட்ட நிலையில் தான் இருந்தது அப்படின்னு குரானில் இறைவன் சொல்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ ஜுல்கர்னைன் அவர்கள் அந்த சமுதாயத்தாரிடமும் வந்திருக்கிறார், நல்ல விதமாக நடந்திருக்கிறார். இறைவன் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு அப்படியே எளிமையாக கடந்து விடுவதை நம்ம பார்க்குறோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இடத்துல ஜுல்கர்னைன் தன்னுடைய வேலையை மிகச்சிறந்தபடி செய்திருக்கிறார். வழக்கம் போல் அவருடைய பணி என்னவோ அது இறைவனை பற்றிய செய்திகளை எடுத்துரைப்பது, அதே மாதிரி இந்த சட்டங்கள், இறை சட்டங்களை பற்றி கூறியிருக்கிறது. இதையெல்லாம் அந்த மக்கள் ஏற்றிருக்க வேண்டும். ஆகையினால தான் ரொம்பவும் எளிமையாக அந்த இடத்திலிருந்து ஜுல்கர்னைன் அவர்கள் வேறு இடத்தை நோக்கி பயணம் செய்கிறார். அப்போ அங்கேருந்து இன்னொரு இடத்தை நோக்கி போகக்கூடிய இந்த ஜுல்கர்னைன் அவர்கள் எது மாதிரியான ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பள்ளத்தாக்கு மாதிரியான ஒரு இடம். ஆனால் அது பள்ளத்தாக்கு கிடையாது, 2 மலைகளுக்கு இடைப்பட்ட ஒரு பகுதி. பிரம்மாண்டமான நிலப்பரப்பு கீழே இருக்குது, ஆனால் 2 பக்கமும் மிகப்பெரிய மலைகள் இருக்கிறது. அந்த இடத்தை நோக்கி ஜுல்கர்னைன் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். அந்த 2 மலைகளுக்கு இடையிலான அந்த இடைப்பட்ட பாதை மிகப்பெரிய சமவெளியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பாதை வழியே அவர் ரொம்ப உள்ளே போகும் பொழுது அங்கே ஒரு மக்கள் கூட்டத்தை சந்திக்கிறார். அந்த மக்கள் கூட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, எந்த பேச்சையும் அந்த மக்கள் விளங்கி கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஜுல்கர்னைன் அவர்களே போராடக்கூடிய ஒரு நிலை தான் அந்த இடத்துல நிலவுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னாக்க, அந்த மக்களை வந்து நீங்கள் அந்த ஜுல்கர்னைன் வந்து அப்ரோச் பண்ணும் பொழுது எந்த விதமான பேச்சையும் அந்த மக்கள் விளங்கி கொள்ளவில்லை அப்படின்னு இறைவன் சொல்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன, இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மக்கள், குறிப்பிட்ட அந்த மக்கள் வெளி உலகில் வந்து யாருடனும் எந்த விதமான தொடர்புகளையும் வைத்து கொள்ளவில்லை. வியாபாரத்தில் கூட பெரிதாக அவர்கள் ஈடுபடவில்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. 2 மலைகளுக்கு இடையில வாழக்கூடிய ஒரு சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக அன்றைய நிலையில் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த சமுதாயம் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது கூட நமக்கு பெருசாக தெரியலை. ஒரு 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 3500 இப்படி போகலாம், ஒருவேளை 4000 வருடங்களுக்கு முன்பாக கூட இருக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம், ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சமுதாயம் இன்றைய நவீன உலகத்திலிருந்து பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் எந்த விதமான தொடர்புகளும் இல்லாமல் ஒரு கூட்டம் ஒரு மலைகளுக்கு இடுக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கூட்டம் எப்படிப்பட்ட நாகரீகம் கொண்டதாக இருந்திருக்கும். வெளி உலக தொடர்பே இல்லாமல் அவங்க எந்த பேச்சையுமே புரிந்து கொள்ள முடியாத நிலையில் அந்த சமுதாயம் இருந்திருக்கு. அப்போ அந்த சமுதாயத்திடம் இவர் பேசுகிறார், பேச முயற்சி செய்கிறார், அவரும் அவருடைய ஆதரவாளர்களும். அப்போ அந்த சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு கூட்டம் திடீர்னு வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அந்த குழப்பத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டு கொள்ளையில் ஈடுபடுகிறது. இவங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் அவர்கள் கொள்ளையெடுத்து போய்விடுகிறார்கள். இது அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களோடு பேசும்பொழுது ஜுல்கர்னைன் அவர்களுக்கு இது சம்பந்தமான விஷயம் தெரிகிறது. அப்போ அந்த சமுதாயம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஜுல்கர்னைன் அவர்களே, இந்த யக்ஜூஜ் மக்ஜூஜ் கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குது, பெரிய அளவில் அவங்க வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. திடீர்னு வர்றாங்க, கொள்ளையில் ஈடுபடுத்தி போயிடுறாங்க, எங்கள் பொருள் எல்லாம் நாசமாகுது, அவங்கக்கிட்ட இருந்து எங்களை நீங்கள் காப்பாற்றணும், இதுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு கூலி உங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜுல்கர்னைன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கான கூலி இறைவன் புறத்தில் எனக்கு எப்போவுமே இருக்கும், நீங்கள் வந்து எனக்கு உங்களுடைய உடல் பலத்தினால, உங்களுடைய உடல் உழைப்புனால எனக்கு உதவுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜுல்கர்னைன் அவர்கள் எந்த அளவுக்கு அன்றைய நேரத்திலேயே நவீன தொழில்நுட்பத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடிகிறது. பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக
பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கிட்ட இருந்த அந்த தொழில்நுட்பம், உச்சபட்ச தொழில்நுட்பம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தொழில்நுட்பத்தை ஜுல்கர்னைன் அவர்கள் அந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்க. இந்த யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்திலிருந்து இந்த கூட்டத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த 2 மலைகள், மலைன்னு சொன்னாலே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய மலைகள், அந்த 2 மலைகளுக்கு இடையில ஒரு சுவர் கட்டுகிறார். தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு, தன்னுடைய படை வீரர்களை வைத்துக்கொண்டு, ஒரு பேச்சையும் விளங்கி கொள்ள முடியாத இந்த கூட்டத்தையும் வைத்துக்கொண்டு 2 மலைகளுக்கு இடையில பிரம்மாண்டமான ஒரு சுவர் கட்டுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த மலைகள் எவ்வளவு உயரம் இருக்கும், அந்த மலை உயரத்துக்கு இந்த சுவர் உயரமாக எழுப்பப்படணும். இது போக அந்த சுவர் அகலமாகவும் இருக்கணும், ரொம்பவும் அகலமாக இருக்கணும். அப்போதான் அந்த சுவர் வழியாக இவர்கள் ஏற முடியாது. அப்போ அப்படி இருக்கிற ஒரு சுவர் தான் அந்த இடத்துல தேவை. அதுதான் சரியான ஒரு தடுப்பு சுவராக, ஒரு தடுப்பு முறையாக இருக்கும் அந்த மக்கள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு. அப்போ ஜுல்கர்னைன் அவர்கள் அந்த சுவரை எழுப்புகிறார். வெறுமனே சுடப்பட்ட களிமண்ணால் மட்டுமே அந்த சுவரை எழுப்பினாரா அப்படின்னா அதுதான் இல்லை. இரும்பு பாலங்களை, செம்பு, ஏராளமான உலோகங்களை அதில் உருக்கி 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 ஊற்றி அந்த நெருப்பு பீச்சி அடித்து அந்த இடம் முழுக்க அந்த இரும்பாலையும் செம்பாலையும் மட்டுமே அப்படியே முழுக வச்சு அந்த பிரம்மாண்டமான சுவர் தயாராகிறது. அந்த சுவர் அப்போ எவ்வளோ வலிமை கொண்டதாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இப்படி ஒரு டெக்னாலஜியோடு அந்த ஜுல்கர்னைன் இந்த சுவரை கட்டி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய அந்த தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு முன்னேறின ஒன்றா இருந்திருக்கு அந்த நேரத்தில் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல யோசித்து பார்க்குறோம். ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த சுவர் முழுவதும் கட்டி முடிக்கப்படுகிறது. அந்த சுவர் உயரமாகவும் இருக்கிறது, அகலமாகவும் இருக்கிறது. அப்போ அந்த சுவர் வலிமையானதாகவும் இருக்குது இல்லை. ஏன்னா இரும்பாலையும் செம்பாலையும் மட்டுமே செஞ்சு ஒரு வலிமையான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த சுவருடைய வலிமை இந்த மக்களை பாதுகாக்கிறது. இறைவன் அதையும் குர்ஆனில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தார் அந்த சுவரில் அதுக்கு பிறகு துளை போடவும் முடியலை, ஏறவும் முடியலை அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இவர்கள்கிட்ட அந்த சுவரை துளை போடக்கூடிய தொழில்நுட்பமும் இல்லை, ஏறக்கூடிய ஒரு தொழில்நுட்பமும் இல்லை. ஆக நாகரிகத்தில் பிந்தைய ஒரு கூட்டமாக இவர்களும் இருக்கிறார்கள். யார்? இந்த யஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தார். இது மூலியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். இது போக இந்த ஜுல்கர்னைன் அவர்கள் இந்த செவரை கட்டி முடிச்சுட்டு ஒரு அறிவிப்பு செய்கிறார், தீர்க்க தரிசனம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ரொம்பவும் அழகாக ஒரு விஷயத்தை இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஜுல்கர்னைன் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, என்னுடைய தொழில்நுட்பம் தான் இந்த மக்களை தடுத்து காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலை, இது என் இறைவனின் அருட்கொடையாகும் அப்படின்னு சொல்கிறார். எது? இந்த சுவர் கட்டி முடிக்கப்பட்ட இந்த விஷயம், ஒரு நவீன தொழில்நுட்பத்தோடு செய்யப்பட்டிருக்கிற இந்த விஷயம், இது என்னுடைய இறைவனின் அருட்கொடைங்கிறாரு. இந்த அறிவு என் இறைவன் புறத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய அந்த மிக முக்கியமான விஷயம், வாக்களிக்கப்பட்ட அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா, என்னுடைய இறைவன் இந்த சுவரை தூள் தூளாக்கி விடுவான். இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது என்ன? வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரம். அது என்ன? வாக்களிக்கப்பட்ட நேரம் வந்துருச்சுன்னா அந்த சுவர் தூளாகிடும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னும் பொழுது, ஆரம்பகால குர்ஆன் விரிவுரையாளர்கள் என்ன மாதிரியான விளக்கம் இதுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது 2 விதமாகவும் கொடுத்துருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்திலேயே. அதில் பெரும்பான்மையான அறிஞர்கள் கொடுத்திருந்த விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இது இறுதி நாளை குறிக்கிறது, இறுதி நாள் வரும்பொழுது இந்த சுவர் தூளாகிவிடும் அப்படின்னு குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது உண்மையிலேயே அதை தான் குறிக்குதா அப்படின்னு பார்த்தாக்கா, அதை நாம் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த இறுதி நாள் அப்படின்னு வரும்பொழுது, தீர்ப்பு நாளை நோக்கி இந்த உலகம் கொண்டு செல்லப்படும் பொழுது, ஒட்டுமொத்தமாக இந்த பூமி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களும் சிதைக்கப்பட்டுடும். வானம், பூமி, நட்சத்திரம், சூரியன், சந்திரன் அனைத்துமே தூள் தூளாக்கப்பட்டுடும். அது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ அந்த வாக்களிக்கப்பட்ட நேரத்தில் இந்த சுவர் மட்டும்தான் உடையும் அப்படின்னு இந்த ஜுல்கர்னைன் அவர்கள் அந்த குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதாவது மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னா இந்த சுவரை பற்றின ஒரு சின்ன குறிப்பை இந்த இடத்துல ஜுல்கர்னைன் அவர்கள் நமக்கு தருகிறார். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த காஃப் சூராவை பொறுத்தவரை இது இறுதி நாளை நோக்கி நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டு வர்றோம்.
அப்போ இந்த சம்பவங்கள் இறுதி நாளை நோக்கி நமக்கு எப்படி வழிகாட்டும், இறுதி நாளில் நமக்கு எப்படி இந்த சம்பவங்கள் வழிகாட்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது இந்த சுவரை பற்றிய செய்தி இறுதி நாளை பற்றியது அல்ல. இறுதி நாளின் அடையாளமாக யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் வெளிவரும் பொழுது அந்த சுவர் சுக்குநூறாக உடைப்படும். அந்த உடைப்பட்ட சுவரை வைத்து யஜூஜ் மஜூஜ்கள் வெளிவந்து விட்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படிங்கிறது தான் அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்போ அந்த சுவர் எங்கே இருக்குது? இப்போ அந்த சுவர் அப்படியே இருக்கா, உடஞ்சி போச்சா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒருவேளை அந்த சுவர் அப்படியே இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை உடஞ்சிருந்ததுன்னா அப்போ யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் கெடப்பாரியை வச்சு இடித்து அந்த சுவரிலிருந்து வெளிவந்துட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது உலகம் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அந்த சுவத்தை உடச்சிக்கிட்டு வெளியே வருவாங்க அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருந்தால் இதை விட ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஏன் நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சுவர் ஒரு பக்கமாகத்தான் கட்டப்படுகிறது, 2 மலைகளுக்கு இடையில். அப்போ இந்த சுவரை அந்த சுவர் பக்கமாகத்தான் அவங்க இந்த உலகத்தை கடக்க முடியாதே தவிர, அந்த இடத்த கடக்க முடியாதே தவிர, அந்த சுவருக்கு பின்புறமாக வந்த வழியாக அவர்கள் திரும்பி செல்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு எளிமையான ஒரு விஷயம். இந்த இடத்துல இதைத்தான் நாம் சிந்திக்கிறதுக்கு தவறுறோம். சில அறிஞர்கள், குறிப்பாக வஹாபீசம் பேசக்கூடியவர்கள், யஜூஜ் மஜூஜ் கூட்டம் இன்னும் வெளியே வரலை அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமே இருக்குது. அவர்களோடு இவங்களும் தொடர்பில் இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நாம் விரிவாக பேசுவோம். அவங்க, அதாவது வஹாபீசம் பேசக்கூடியவர்கள் எப்படி இதை மொழிபெயர்ப்பு விரிவுரை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஜுல்கர்னைன் அவர்கள் 2 மலைகளுக்கிடையே சுவர் எழுப்பினார் அப்படின்னு இறைவன் மிக தெளிவாக தன்னுடைய வேதத்தில் சொல்லி இருக்கும் பொழுது, இவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை சுற்றி அப்படியே கூடையை தூக்கி கோடி மேலே கவுத்து விட்ட மாதிரி ஒரு கூரையவே அவர் அமைச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க. அது மிக மிக தவறானது. அப்படி செய்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர்கள் உள்ளேயே பட்டினியாக கடந்து செத்து போயிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி மட்டும் ஜுல்கர்னைன் அவர்கள் செய்திருந்தாக்கா அவங்க பட்டினியாக கடந்து செத்து போயிருப்பாங்க. அப்படி குரானில் எங்கேயுமே இல்லை. நீங்கள் தாராளமாக எடுத்து பார்க்கலாம். 2 மலைகளுக்கிடையே அவர் சுவர் தான் எழுப்பினார். அந்த சுவரில் அவர்கள் ஓட்டை போடவும் ஏறவும் முடியாத நிலை உருவாகிவிட்டது அப்படின்னு மட்டும்தான் இறைவன் சொல்லுகிறான். அவர்கள் அந்த சுவரின் பின்பக்கமாக, அதாவது வந்த வழியே திரும்பி செல்றதுல அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்போ அந்த சுவர் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற இறுதி நாளுடைய அடையாளம். அந்த சுவர் உடைந்து விட்டுடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, உடஞ்சுதான் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவர்கள் இந்த உலகத்தில் பிரவேசித்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் இது மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்படின்னா இந்த சுவர் எங்கே இருக்குது, அது உடைந்து விட்டதா, அவர்கள் வெளிவந்து விட்டார்களா அப்படிங்கிறது தான் நம்ம முன்வைக்க வேண்டிய, நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த காஃப் சூரா தஜ்ஜாலுடைய காலகட்டத்தை நெருங்கும் பொழுது, இறுதி காலகட்டத்தை நெருங்கும் பொழுது மிகச்சரியாக நமக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ இந்த காலகட்டம் தஜ்ஜாலுடைய காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாவல் தேடுறதுக்கு இந்த சூறாவை நாம் படிச்சுத்தான் ஆகணும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதி ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா யஜூஜ் மஜூஜ் கூட்டமும் வெளியே வந்திருக்கணும். ஏன்னா இந்த சூறால தான் அதுவும் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, தஜ்ஜால் யாருடைய தலைவன் அப்படின்னு சொன்னாக்கா யஜூஜ் மஜூஜ் கூட்டத்திற்கு தான் அவன் தலைவன். நாம சொல்லலை, இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக அறிவிக்கிறார்கள். அப்போ இந்த யஜூஜ் மஜூஜை பற்றிய செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். தஜ்ஜாலை பற்றிய செய்தியும் நாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான மிக தெளிவான விரிவான ஒரு பதிவை இறைவன் நாடினால் நாம் பார்ப்போம். இந்த யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தை பற்றியும் ஜுல்கர்னைன் அவர்கள் செய்து முடித்த அந்த மிக அற்புதமான அந்த காரியம், அது மூலியமாக இறைவன் நமக்கு சொல்லியிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாடத்தையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.